ஏனே என்ன பார்த்துட்டு இருக்கா? இந்த பாட்டியை பாரு, அடமலையிலயும் வாழை மடல்ல மறைஞ்சு நின்று சாப்பிட்டுட்டு இருக்காவு பாரு. பார்க்கும்போது நமக்கு பாவமா இருக்கு. மழைன்னு பார்க்காம அந்த கொங்கானிய தலையில மூடிக்கிட்டு உட்காந்து வயல் ஃபுல்லா நட்டுட்டு வந்து உட்காந்து சாப்பிடறதுக்கு இடம் பொருள பார்க்காம சும்மா வயல்ல அந்த சகுதி உள்ள நட்டமா நின்றுகிட்டு நின்று சாப்பிடா பாரு. நம்ம இன்னைக்கு நிறைய பேர் வீடுகள்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சாப்பாடு எங்க இருந்து வருதுன்னு பார்த்தா கடையில இருந்து வருதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா இந்த விவசாய பூமியில இவங்க படுற கஷ்டம் நஷ்டம் எவ்வளவு வலி வேதனைகள் உள்ள இருந்தா இந்த நிலையில சாப்பிடுவாங்க. இதெல்லாம் யாருமே நாம் புரியதே கிடையாது. மக்கள் எல்லாம் நிறைய சாப்பாடுகளை வீணாக்குறாங்க, அள்ளி எறிறாங்க, எங்கேயோ கொண்டு தட்டுறாங்க, குப்பையில தட்டுற மாதிரி. இப்படி தட்டுற உணவுகள் எல்லாம் வந்து நம்ம சாப்பிடுற வீணாக்குற உணவுக்காக இந்த மக்கள் எல்லாம் விவசாய பூமியில எவ்வளவு கஷ்டப்படுறாங்கிறத கண்டிப்பா அந்த உணரணும். நீங்க எல்லாம் வந்து நிறைய மக்கள் வந்து நீங்க ஏளனமா கிண்டலும் கேலியுமா நீங்க பாக்குறீங்க. ஒரு நேரம் இந்த விவசாய பூமியில வந்து வேலை செய்யற இடத்துல நின்னு பாருங்க. இவங்ககிட்ட லைக் போடணுமா, இவங்க ஏசணுமா பேசணுமா ஒண்ணும் தெரியாது. வாயை பொத்திட்டு சத்தம் போயிட்டே இருக்கீங்க. ஏன்னா அவ்வளவு வலி வேதனை நிறைஞ்ச இடம் இந்த விவசாய பூமி. உள்ளுக்குள்ள வேலை செய்யறவங்களுக்கு தான் தெரியும் அதோட வலியும் வேதனையும். வெளியே காட்டிக்கிட மாட்டாங்க. ஏன்னா அதுல உள்ள யதார்த்த வாழ்க்கையில அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுதான் நம்மளோட நிலைப்பாடு அப்படின்னு கடந்து போய்கிட்டே இருப்பாங்க. ஆனா யாருமே அதை புரியுதும் கிடையாது, உணர்வும் கிடையாது. கண்ட வார்த்தைகளை சொல்லி ஏளனமான கிண்டல் பேச்சுலாம் பேசுறாங்க. பேச்சு கேலி கிண்டல் அசிங்க அவமானம் இதெல்லாம் கடந்த வாழ்க்கை தான் இந்த விவசாய பூமியில் கடந்து படுற பாடுகள் எல்லாம் இவங்க.